யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். நமக்கு என்ன தேவை? மனிதனாக பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோண்டான்னு இருக்கவே கூடாது. மனிதனாக பிறப்பு கொடுத்தது இறைவன் கொடுத்தது, அவர்கிட்ட வந்து சேர்றதுக்கு தான் கொடுத்துருக்காரு நமக்கு மானிட்ட பிறவி. இதில் தான் இந்த துன்பங்கள், வேதங்கள், இதெல்லாம் கர்ம பயன் விளைவுகள், வேறு ஒன்றும் இல்லை. அந்த கர்ம பயன் விளைவுகள்லேருந்து நம்ம விடுபடணும்னா இறைவன்கிட்ட நம்ம தியானம் செய்யணும், பிரார்த்தனை செய்யணும். இந்த மாதிரிலாம் செஞ்சு கடவுள்கிட்ட அந்த கர்ம பயன்கள் இறைவன் அருளால் நீக்கப்படும், குறையும் பொழுது நம்ம இறைவன்கிட்ட போகிறதுக்கான வழிகள் இருக்குது. இந்த பிறவியில் உள்ள கர்ம பயன்களாக இருக்கலாம், முன்பிறவியின் கர்ம பயன்களாக இருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பிறவியே முன்பிறவியே ஒன்றும் இல்லையா சும்மான்றான். சில பேர் அடுத்த பிறவி இல்லைன்றான். நான் சொல்கிறேன் 100% நான் சொல்கிறேன், முன்பிறவின்னு ஒரு மனிதனுக்கு இருக்குது, அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்குது. இல்லைன்னு நான் சொல்லவே 100% என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். அது நான் சொல்கிறேன். இது வந்து நான் படிச்சுக்கிட்டோ அடுத்தவங்க ஒருத்தவங்க வந்து சொல்லிக்கிட்டோ நான் சொல்ல கிடையாது. குருவே சொல்கிறேன்னா எனக்கு அனுபவம் இருக்குது. கர்ம பயன்கள் என்ன மாதிரி பண்ணோம், என்ன வேலை செய்யும் அப்படின்றது. அதெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் முன்பிறவியில் எப்படி இருந்தனோ அதோட பாவம் தான் என்னை போட்டு தாக்குதா, அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு தூக்கி போடுங்க. முன்பிறவியில் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க. முன்பிறவியில் நான் ராஜாவாக இருந்தேன், இந்த பிறவியில் நான் ராஜாவாகிடுவேன்னா ராஜாவாக முடியுமா? நம்ம இந்த பிறவியில் என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில் சரியான முறையில் வாழணும். வீடு வாசல், நல்ல வீடு வாங்கணும், நல்ல கார் வாங்கணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும். இறைவன் மேலே மனசை வைக்கணும், கொஞ்சம் தியானம் வழிபாடு செய்யணும் அன்னாடு. அதை மட்டும் மறக்கவே கூடாது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.